ஹாய் எவ்ரிவன். நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் தான் ஹெர்பிக் ஹேரோ 211 சொல்லுவாங்க. ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எடுத்த இமேஜ் தான் அது. இதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ பார்ன் ஸ்டார், அதாவது நம்ம சன் மாதிரி ஆக போகிற ஒரு ஸ்டார் பார்த்திங்கன்னா பிறந்த உடனே அதிகப்படியான ஸ்டெல்லார் வின்ஸை பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கு. ஸ்டெல்லார் வின்ஸ்னால் ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், அதாவது கேஸ் அண்ட் டஸ்ட்டை பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வெளியிட்டிருக்கு. ஸோ அப்படி வேகமாக போகிற டஸ்ட் அண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா ஷாக் வேவ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்படி கிரியேட் ஆகிற ஷாக்ஸ் வேவ்ஸ் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேகத்தில் பக்கத்தில் உள்ள கேஸ் அண்ட் டஸ்ட்டில் கொலாய்ட் ஆகுது. ஸோ அப்படி கொலாய்ட் ஆகும்போது அங்கே இருக்கிற மாலிகூல்ஸ், அதாவது ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, சிலிக்கான் மோனாக்சைடு, இந்த மாதிரி மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகி அதிகப்படியான இன்ஃப்ராரெட் லைட்டை பார்த்திங்கன்னா வெளியிடுது. அப்படி வெளியிடுற இன்ஃப்ராரெட் லைட்டை நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேப் பண்ணி காமிச்சிருக்கு. அண்ட் இதில் உள்ள இந்த ஸ்டெல்லார் ஸ்டார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஃபியூ தௌசண்ட்லேருந்து 10,000 அந்த மாதிரியான ஏஜில் தான் இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்ம சன் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதில் 8% மாஸ் தான் இருக்கும். அண்ட் இது பல மில்லியன் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சன் மாதிரி ஒரு